இது வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஈகோ பிரச்சனை. இது உண்மை, புட்டி கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனை. அடிப்படை பின்னாடி பொட்டி இருக்கு. பொட்டியில வந்து பாத்தீங்கன்னா நீ வாங்குறதா நான் வாங்குறதான்னு இருக்குல்ல. எல்லாரும் பொட்டி வாங்குற கட்சின்னு சொன்னா இவங்களுக்கு கோபம் வரும். எப்படி ராமாயணத்துல வந்து வரதன் ராமனுடைய செருப்பு வச்சு ஆட்சி செய்யறதாக சொல்லப்படுகிறது, அந்த மாதிரி ஒரு இருக்கையை போட்டிருந்தார் அன்புமணி. இந்த இருக்கை வந்து அப்பாவோட இருக்கை, அவ்வளவு என்னைக்குமே அவருக்கு தான் அப்படின்னு போட்டு இருக்கையிலே உட்கார மாட்டார் சார். அதுல வந்து பார்த்தா ஒட்டு கேட்கிற கருவி இருக்குன்றாரு. இருக்கையிலேயே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பாம் மாதிரி வந்து ஒட்டு கேட்கிற கருவி வச்சுட்டாரு. ஒன்னும் அந்த பணத்தை எடுத்துட்டு வா, எடுத்து வந்து என்கிட்ட கொடு. அதை நேரடியாக சொல்ல முடியுமா? அதுதான் வந்து ஒரு புரோக்கரை செட் பண்ணாரு சவுக்கு சங்கர். இருக்கிறதே இவன் தான் அக்மார் புரோக்கர், நல்ல புரோக்கர்னு சொல்லிட்டு இன்னும் பல பேர் இருக்காங்க, பல ஆயுதங்கள். நேற்று குருமூர்த்தி, பழக்கருப்பையா, இன்னைக்கும் ஜான் ஆரோக்கியோட அட்வைஸை கேட்டு தான் வந்து செயல்படுறாரு அன்புமணி. இது எத்தனை பேர் தெரியும்? எனக்கு வந்த தகவல் படி நான் சொல்றேன். நான் எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு வாங்கிட்டு பேசுற புரோக்கர் கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்றேன். கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி கிட்ட இருக்கு. சரி, ஒரு 2 மாசம் ஆட்சி அதிகாரத்தை கேட்கிறாரு சார். அது ஏன் சார் அப்படி கெஞ்சி கேட்கணும்? சட்டம் ஒழுங்கெல்லாம் சரி பண்ணிடுறாரா? கிழிச்சிருவாரு. இப்ப இவரு சோத்துக்கு இல்லாம இருக்கிறாரா, இல்ல வந்து என்னாச்சு? எதுக்காக பணம் கொடுக்கணும்? ஏற்கனவே அந்த சமுதாயத்தை சுரண்டிட்டீங்க நீங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சுக்க அவருடைய ஜாகை வந்து திமுக பக்கம் போறாரு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சதீஷ். வணக்கம். ஒரு வழியாக திரு ராமதாஸ் அவர்களுடைய நேற்றைய பேச்சு என்பது இன்றைக்கும் பேசு பொருளாக மாறி இருக்கு. கட்சியில பணமே இல்லை அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. கட்சியில பணம் இல்ல, பணம் கொடுத்து உதவுங்க, பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு. உண்மையாக கட்சியில பணம் இல்லையா? பணத்தை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க? எடுத்துட்டு யார் எடுத்துட்டு போனாங்க? அந்த கும்பல் அப்படின்னு இருக்கு. அந்த கும்பல்னா எந்த கும்பல்? அன்புமணி இவருடைய கும்பல் தானே அது. இவருடைய கும்பல் தானே. தன்னோட பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்ற பேரெல்லாம் எல்லாம் சரி. ஏன் கட்சி விட்டு நீக்க வேண்டியதானே? கட்சி விட்டு நீக்க வேண்டியதானே? இது நல்லா இருக்கு. இந்த சின்ன பிள்ளைத்தனமா இல்லை இது. நீங்க பணமெல்லாம் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. பேச்சா இதெல்லாம் சார்? நீங்க சொல்லுங்க, நியாயமா இது? சார் நம்மளை விட ஒரு அரசியல் முதிர்ச்சியா இருக்கட்டும் சார். நீங்க நீக்குங்க சார். நீங்க நீக்குங்களேன். பொதுக்குழுக்கே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுக்குழு என்ன ஆச்சு? முடிவாச்சு. பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு சொன்னது நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்றத்தோட முடிவுப்படி பொதுக்குழு கூட்டலாம். எந்த விதமான தடையும் கிடையாது. அடுத்த ஸ்டெப் நீங்க போகணும்ல. இப்போ இவர் என்ன சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறாரா, இல்லை வந்து என்னாச்சு? எதுக்காக பணம் கொடுக்கணும்? ஏற்கனவே அந்த சமுதாயத்தை சுரண்டிட்டீங்க நீங்க. போற போக்குல அபாண்டமா சொல்லுவாங்க சார். சார் 20% இடஒதுக்கீடு கிடைச்சது எல்லாருக்கும் சார். அதுக்கு நான் இங்க செய்கூலி இந்த சாதாரண போக செய்கூலி கொடுக்குன்னு கேட்கற மாதிரி இருக்குல்ல நீங்க பண்றது. நியாயமா இது? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அங்க சிக்கல் என்னன்றதை மீண்டும் நான் பதிவு பண்ணேன். 2 பேருக்கும் உள்ள சிக்கல் கட்டினா 26 தேர்தலில் யார் பணம் வாங்குறதுன்ற அந்த யுத்தம் தான் நடக்குது. கட்சிக்கு யார் தலைமை, நீ தலைமையா நான் தலைமையா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பணம் வாங்குறதுன்னா என்ன பணம் வாங்குறது? இந்த கூட்டணிக்கான வந்து செய்கூலி, கூட்டணிக்கான செய்கூலி, உழைப்பு கூலி சொல்லுவாங்கல்ல, அதுதான். மக்கள் சேவை ஆட்சி சார் பிடிச்சாங்க. மக்கள் சேவை சார் நல்லா தெரிஞ்சுங்க. இங்க திமுக அதிமுக தாண்டி இந்த கட்சிகள் எல்லாமே வந்து திமுக, அதாவது திராவிட அரசியலை எதிர்த்து அரசியல் களம் கண்டவங்க தான் இவங்க. ஒரு கட்டத்துல அதுக்கப்புறம் இவங்க வந்து கேட்டா அடியாளா மாறிட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா, இல்லைன்னா வந்து வாக்குகளை வந்து வாக்குகளை கைமாற்றக்கூடிய கைகூலி ஆயிட்டாங்க எல்லா கட்சியுமே. நான் சொல்றேன், நீங்க எந்த கட்சியும் சேர்த்துக்க. நீங்க திமுக அதிமுக அது தாண்டி இருக்க அத்தனை கட்சியும் நீங்க சேர்த்துங்க. எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சியும் சேர்த்துங்க. இவனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடியாட்கள், கூலி ஆட்கள். திமுக அதிமுக வாக்குகளை வந்து கைமாற்றக்கூடிய ஆட்கள். நாம் தமிழர் திராவிட கட்சிகளுக்கு. நாம் தமிழரை தவிர நாம் கட்சி நாம் தமிழர் தான் நீங்க சொல்லலாம். ஆமா சொல்லலாம். கூட்டணியில இல்லாதனால நம்ம சொல்லலாம். அவங்களை விட்டுருங்க, இதுல சேர்க்காதீங்க. மற்ற கட்சிகள்லாம் நீங்க சேர்த்துங்க. கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்க அதான் இதே நிலைமை தான். ஏன்னா திராவிட அரசியலை வந்து எதிர்த்து களம் கண்ட அத்தனை பேருமே அவங்களுக்கான வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு அந்த கூட்டத்தை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கைமாற்றி வர்ற வேலையை தான் செய்யறாங்க. ஒரு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. யார்?
திரு ராமதாஸ் சார் முதல்ல கட்சி அவர் கையில இருக்கான்னு தெரியல சார். இருக்கே சார். இல்ல இப்ப அவ்வளவு மகளிர் வராங்க, மகளிர் வந்துட்டாங்கல்ல. வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து ஒரு மகளிர் கூட்டத்தை வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து டாக்டர் அன்புமணியை வந்து கூட்ட சொல்லுங்களேன் நாளைக்கு. இதே மகளிர் அணி கூட்டத்தை நாளைக்கு அவர் கூட்டுறாருன்னு வச்சுக்கலேன், இதே நபர்கள் தான் அங்கேயும் போவாங்க. இங்க வந்தவங்களே இந்த நபர்களே அங்க போவாங்க. வேணா டெஸ்ட் எடு, வேணா வந்து அவங்க அம்மா வேணா போகாம இருக்கலாம், அதாவது அன்புமணி அவங்க அம்மா வேணா வராம இருக்கலாம், இல்ல அவங்க அக்கா வேணா வராம இருக்கலாம். இதே கூட்டமே வந்து அங்கேயும் வரும். இப்போ புரியுதுங்களா? டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள நடக்கிற குழப்பம் நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன். இது வந்து என்னன்னா நமக்கு நல்லா தெரியும். இதோட அடிப்படை காரணம் என்ன? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின தொகை தான் பிரச்சனை. அந்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து போயிட்டார். சொன்னார்ல, அதுதான் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போதான் வெடிச்சு ஒன்றுனா வெளியே வருது. இது அவர் எடுத்துட்டு போயிட்டாரு தொகையை. ஒன்றும் அந்த பணத்தை எடுத்துட்டு வா, எடுத்து வந்து என்கிட்ட கொடு. அதை நேரடியாக சொல்ல முடியுமா? அதுதான் வந்து ஒரு புரோக்கரை செட் பண்ணாரு. அந்த ஒரு புரோக்கர் தெரியும்ல உங்களுக்கு, சொல்லுங்க, நீங்களே வாயால சொல்லுங்க சார். சவுக்கு சங்கர் அந்த புரோக்கரை செட் பண்ணாரு. இருக்கிறதே இவன் தான் அக்மார் புரோக்கர், நல்ல புரோக்கர்னு சொல்லிட்டு அவனை செட் பண்ணாரு. சார் ஏடா கூடமா போய் நடுவில் ஆடிட்டரும் போய் பார்த்தாரு. அதுதான் நான் ஆடிட்டர் போனதுனால கேட்குறேன். அதுதான் சார், அதுதான் நான் சொல்றேன் சார். எப்படி எது வேணா இருக்கட்டும், சரிங்களா, யார் வேணா இருக்கட்டும். ஆனா இந்த விஷயத்துல வந்து அவங்களாம் போயிட்டாங்க. அவங்க நீங்க சொல்றாங்கலாம் பழைய ஆட்கள், அவங்களாம் வந்தாங்க, வந்து வந்த வேகத்துல போயிட்டாங்க. பழக்கப்பையெல்லாம் அவருடைய வயசுக்கு இந்த புரோக்கர் எல்லாம் செய்ய முடியுமா சார்? அவருடைய தகுதிக்கு அவங்களாம் போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஒரு 2-3 நேர்காணலாம் கொடுத்தாரு இல்லையா? கூப்பிட்டதே எதுக்கு? இந்த புரோக்கர் வேலை பார்க்க தான். அங்கே அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் வந்து முதல்ல வாயில போனது வராது, திரும்பி வராது. நீ யாரை வேணாலும் பிடிச்சிக்கா. நீங்களும் அடிப்படையில் பாருங்க சார். உண்மையிலேயே கட்சி மோதல் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சி மோதல்னா இதில் வந்து ரொம்ப சீரியஸாக விகரஸாக போகும். உன்னை நான் நீக்கிறேன், என்ன நான் நீக்கிறேன்னு சொல்லிட்டு அடிப்படை உறுப்பினர் பார்த்து நீக்க வேண்டியதானே அன்புமணியா? நான் கேட்குறேன். பொதுக்குழு கூட்டக்கூடாது, இன்ஸ்டால்மெண்ட்டில் ஏன் வந்து நீங்கள் மோதிட்டு இருக்கீங்க? தவணை முறையில் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டால் மெம்பர் அடிப்படை உறுப்பினர் பார்த்து நீக்குங்களா பார்க்கலாம். இவர் தான் சார் மோதுறாரு. அதுதான் சார் அவர் மோதல் காரணம் கேட்டால் அவர்கிட்ட தானே இருப்பு, அவர்கிட்ட இருக்குது. இவர் வந்து கைவிப்பன எதை சொல்றீங்க? இருக்கையா அமௌண்ட் சொல்றேன். இருப்புன்ற நடந்த நிகழ்ச்சியில சார், அந்த நடந்த நிகழ்ச்சியில மேடையில எப்படி ராமாயணத்துல வந்து பரதன் ராமனுடைய செருப்பை வச்சு ஆட்சி செய்யதாக சொல்லப்படுகிறது, அந்த மாதிரி ஒரு இருக்கையை போட்டிருந்தார் அன்புமணி. இந்த இருக்கை வந்து அப்பாவோட இருக்கை, அது என்னைக்குமே அவருக்கு தான் அப்படின்னு போட்டிருந்தார். ஆமா, இருக்கை மட்டும் கொடுத்த இருப்பு ஸ்டாக் நல்லா இருக்க கதை. இருக்கையிலே உட்கார மாட்டார் சார். அதுல வந்து பார்த்தா ஒட்டு கேட்கிற கருவி இருக்குன்றார் இருக்கையிலேயே. அந்த இருக்கையில நான் சொல்றது எங்க வீட்டுல இருக்கிற இருக்கையில இதுதான் இவரும் அந்த இருக்கையில இது அடியில வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பாம் மாதிரி வந்து ஒட்டு கேட்கிற கருவி வச்சிருக்காரு. அதுல என்னன்னா இவர் என்னென்ன பேசுறாரோ பாவம், அந்த ரெக்கார்ட்லாம் அங்க இருக்குல்ல, கீழே வச்சுட்டா எல்லாமே கேட்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா வந்து அந்த மாதிரி நீங்க இருக்கை இங்க வச்சுட்டு இதுதான் ஐயாவுடைய இருக்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்க பின்னாடி பெரிய ஆப்போசிட்டிங்கல்ல. இப்ப சிக்கல் அது கிடையாது, இருப்பு பத்தி தான் சிக்கல். இருப்பு தான், கை ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ சொல்லுவாங்க இல்லையா? வந்து அது மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வரணும்னு நினைக்கிறாரு. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் இருந்து வாங்கிய அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் வரணும்னு நினைக்கிறாரு. அது வராது. நீ அதை கொண்டு வரதுல தான் சிக்கல். இப்போ சரி வரல, நீ எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ. இப்போ இந்த 26ல் வந்து நான் பேசணும்ல, பேரம் பேசுவோம்ல, அதை நாங்கள் வாங்கிக்கிறேன்றது தான் அங்கே பிரச்சனை. அது வாங்கும்போது எப்படி சிக்கலாகும்? அதிமுக கூட்டணிக்கு போனால் தான் அது வந்து அதை மைனஸ் பண்ண முடியும். அதிமுகவோட வந்து வாங்கின பணத்துக்கு அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும். கூட பிஜேபி இருக்கிறதோ அல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜேபி எது வேணா இருக்கட்டும். ஆனால் அதிமுக கூட்டணிக்கு போனால் தான் அந்த 300 வந்து பார்த்தா மைனஸ் பண்ண முடியும். அதில் தெளிவாக இருக்கிறாரு யார்? அன்புமணி. அதிமுக அதனால தான் திமுக அடிக்கிறாரு. திமுக தாக்கி பேசுறது அதுதான். ஆனால் டாக்டர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த 300 கோடி கூட நீ என்கிட்ட வந்து கொடுத்து நீ சொல்ற மாதிரி வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு போயிடலாம் நம்ம. ஆமா, இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ நான் திமுக கூட்டணிக்கு போறேன் டிக்ளேர் பண்ணிட்டாரா என்ன? இல்ல சொன்னாரு வலிமையான கட்சியோட கூட்டணி. வலிமைனா ரெண்டுமே வலிமை தான். வலிமைனா நீங்க பேர சொல்லுங்களேன். திமுக கூட்டணி மிகவும் நல்லவர், வேண்டப்பட்ட. அதெல்லாம் எப்படி லைட்டா ஒரு துண்டு போடுறாரு, புரியுதுங்களா உங்களுக்கு? துண்டு போடுறாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து கூட்டணி வந்து திமுக போறேன், நீ வேணா அதிமுக போய்க்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் கிளைமேக்ஸ் நெருங்கல சார். எலெக்ஷன் தேதி நெருங்க தான் தெரியும். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்கிறாங்க.
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்த தகவல் படி நான் சொல்றேன், நான் எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு வாங்கிட்டு பேசுற புரோக்கர் கிடையாது. நான் வெளிப்படையா சொல்றேன், கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கிட்ட இருக்கு. கட்சி அன்புமணிக்கிட்ட தான் இருக்கு. பெரியவர்கிட்ட மரியாதை நிமித்தமா அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி மகளிர் போறாங்க, அவ்வளவுதான். கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியை அனுப்பியிருப்பாரு. அப்பா நீங்களாம் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு கூட அனுப்பிச்சிருப்பாரு. ஸ்லீப்பர்ஸ் இல்லாத இதே நீங்க வேணா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் அன்புமணியை இதே மாதிரி மகளிர் மாடம் நடத்த சொல்லுங்க. இதுல இருக்கிற அத்தனை பேரும் அதுல போவாங்க. நான் சொல்றேன், வேணா வந்து அவங்க அம்மா வேணா போகாம இருக்கலாம், அவங்க அக்கா வேணா போகாம இருக்கலாம், நான் சொல்றேன். ஸோ இது வந்து அதனால தான் நான் சொல்றேன், அந்த கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை. இவரே அணுகிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மிதமாகவும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காட்டமாகவும் தான் நடத்துக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு துரோகின்னு முத்திரை குத்தி நீங்கள் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் வந்து நான் நீக்கிறேன், அடுத்த போஸ்டர் போடுறேன் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல முடியல? அப்போ அது இப்போ நான் கேட்குறேன், பொதுக்குழு கூட்டலாம்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குது. பைலா பார்க்காவது பிளைண்டாக கொடுத்துருப்பாங்க தீர்ப்பு. இங்கே யோசிச்சு பாருங்க, தீர்ப்பு யாருக்குன்னா சாதக மாட்டோம் சார். ஆனால் அடிப்படையில் எப்படி பைலாவை பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பைலா அடிப்படையில் தான் ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு. அதுக்கப்புறம் கட்சி யாருக்கு உரிமை இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழமை கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து தீர்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பொதுக்குழு கூட்டாமல் வேணாமா, பைலா படி பொதுக்குழு கூட்டத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா அதை மட்டும் தான் பார்த்துருக்கு ஹைகோர்ட்டு. அப்போ பைலா படி வந்து ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு. உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுச்செயலாளர் பதவி வந்து நீங்கள் நீக்குங்களேன், நீக்க முடியாதுல்ல. பொதுக்குழு உறுப்பினர் பொதுக்குழு கூட்டியாச்சு, அவரை டிக்ளேர் பண்ணி அப்போ கட்சி யார்கிட்ட சார் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் அறிவுக்கு உட்பட்டு சொல்லுங்கள், கட்சி யார்கிட்ட இருக்குது? நம்ம ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கிட்டுமே நம்ம வந்து சமமாக தான் இருக்கிறோம். நமக்கு வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் நம்ம கிடையாது, நம்ம சமுதாய பார்வையும் நமக்கு கிடையாது, சாதிய பார்வையும் நமக்கு கிடையாது. என்ன ஒரு அரசியல் பார்வையில் நம்ம சொல்கிறோம். அன்புமணிக்கிட்ட கட்சி இருக்குது, உச்சபட்சமாக பொதுக்குழு குறிப்பை வந்து கூட்டி முடிவு எடுத்தாச்சு. நீங்கள் வந்து போட்டி இந்நேரம் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா இந்த மகளிர் குழு கூட்டத்தையே நீங்கள் கூட்டாமல் பொதுக்குழு கூட்டியிருக்கணும் நியாயமா. திரு ராமதாஸ் பொதுக்குழு ராமதாஸ் கூட்ட முடியாது. ஏன் கூட்ட முடியாது? தலைவர் தான் கூட்ட முடியும். தலைவர் கூட்டிட்டாரு, தலைவர் டிக்ளேர் ஆயிடுச்சு. இப்போ இவர் என்ன சார், நானும் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக எது 17ஆம் தேதி இவங்களும் பொதுக்குழு கூட்ட போறாங்க. கூட்டட்டும். அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஸ்டே கேட்பாரு. யார் ஸ்டே கேட்பாங்க? டாக்டர் ராமதாஸ் வந்து பொதுக்குழு கூட்டக்கூடாது சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஒரு தீர்ப்பு வரும். அப்போ நம்ம பார்ப்போம். இதே மாதிரி சார் இங்கே எல்லாமே வந்து சட்டப்பூர்வமான அமைப்புகள், கட்சிகள் கேட்டால் சட்டப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைப்பு டிசைன் பண்ணப்படுது. பைலா தான் அங்கே முக்கியம். இவர் இன்னைக்கு இப்படி இருக்கலாம், நாளைக்கு அப்படி இருக்கலாம், மாறி மாறி இருக்கலாம். பைலா படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுக்குழு உறுப்பினர் வந்து உறுப்பினர்களாக சேர்ந்து யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்க தான் பொதுச்செயலர். மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நான் எனக்கு தெரிஞ்சிருக்க அவருடைய ஜாகை வந்து திமுக பக்கம் போறாரு. அதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு சமரசமாகி அந்த பணம் பரிவர்த்தனைகள் அவங்க பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இந்த கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து இந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த நிர்வாகிகள், அவங்க தான் அந்த இதுக்கு வரவங்க. முக்கிய நிர்வாகிகள் தான் எல்லாமே. தமிழ்நாடு முழுவதும் முக்கிய நிர்வாகிகள் தான். அங்கே வந்தாலும் அந்த அரங்கம் நிறைஞ்சிடும் சார். மெம்பர்கள்லாம் கிடையாது. அந்த நிர்வாகிகள் தான் அந்த வட்டம், ஒன்றியம் இந்த மாதிரி பகுதியிலேருந்து வரக்கூடியவங்க தான் அவங்கெல்லாம். ஸோ இந்த அரங்கத்தில் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே வாயெல்லாம் புழக்க முடியாது. யாருக்கு வேணாலும் இந்த கூட்டம் அப்படியே வரும். நாளைக்கு அவங்க வந்து அன்புமணி கூட்டினாலும் இந்த கூட்டம் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதனால் வந்து அந்த பண பரிவர்த்தனை முடிஞ்சிச்சுன்னா 2 பேரும் சேர்ந்தே முடிவு பண்ணுவாங்க. ஆக மட்டும் கேட்டால் 2 திராவிட கட்சியில் விட்டாக்கா இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேற போக்கடம் கிடையாது. என்ன அடிப்படை ஆதாரத்தோட பத்திரிகையாளர்கள்லாம் ஊடகங்களில் பேசக்கூடியவங்க பண பகிர்வர்த்தனை சொல்லுவாங்க? உண்மை அதானே சார். சார் இவங்களோட நடவடிக்கை பார்த்தாலே பேசுறதா தெரியல சார். உண்மையிலேயே கட்சிக்கான யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கேன். உனக்கா எனக்கு என்ன கடந்த காலத்தில் வந்து அதிமுக எப்படி நடந்தது யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொன்னதா நமக்கு எந்த பார்வையும் கிடையாது. அதிமுக பல வழக்குகள் கிட்டத்தட்ட 9 வழக்குன்னு நினைக்கிறேன் சார் மொத்தம். அது அண்ணன் CV சண்முகத்திட்ட கேட்டீங்கன்னா தெரியும். கடைசியா இந்த வழக்கு சேர்த்துறாதீங்க, இப்போ 10 லட்சம் அதை சேர்க்காதீங்க. நான் சொல்ல உட்கட்சி விஷயமா சொல்றேன். சரி, கிட்டத்தட்ட 9 வழக்குன்னு நினைக்கிறேன். இந்த 9 வழக்குமே வந்து அண்ணன் CV சண்முகம் வெற்றிகரமாக முடிச்சு எடப்பாடி கிட்ட வந்து வெற்றி என்ன சொன்ன வந்து அவர் வெற்றியை வந்து அவர் கையில் கொடுத்தாரு, கோப்பையை கொடுத்துட்டாரு. ஏன்னா சட்டப்பூர்வமாக அணுகி. சரிங்களா, அந்த வழக்கில் இவ்வளோ வெற்றி இருக்கு. எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்துக்குள்ள வந்து எந்த ஒரு சமரசம் பேச்சுக்களும் நடக்கவே இல்லை. எல்லாமே வந்து நீதிமன்றம் வந்து ஓப்பன் கோர்ட்டில் நடந்த ஆர்குமெண்ட்ல தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. உங்களுக்கு தெரியும், ட்ரையல் நடந்தது. ஆமாம், ட்ரையல் நடந்தது. சரிண்ணா, இதில் வந்து ஒரு சமரச பேச்சுக்காக வந்து நீதிமன்றமே அழைக்குதுன்னு சொன்னாலே
அதிலே தெரிஞ்சுக்கலாம் வந்து இது வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஈகோ பிரச்சனை. இது உண்மை. ஈகோ பிரச்சனை புட்டி கிடையாது அப்படின்னா. அதுதான் இங்க பிரச்சனை. பின்னாடி பொட்டி இருக்கு. பொட்டியில வந்து பாத்தீங்கன்னா நீ வாங்குறதா நான் வாங்குறதான்னு இருக்குல்ல சார். இவங்க அடிப்படையில் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வந்து இவங்க எவ்வளவு மருத்துவ தொழில் பண்ணி எத்தனை ஆப்ரேஷன் பண்ணி இவங்க வந்து பணம் சம்பாதிச்சாங்க. நான் கேட்குறேன், மருத்துவர் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணி வந்து மருத்துவத்துறையில வந்து சாதனை புரிஞ்சு இந்த பணம் எடுத்தாரு? இவ்வளவு பணம் இவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்குன்னா எப்படி? நீங்களே யோசிச்சு பாருங்க. இல்லை அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, எத்தனை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, எத்தனை கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, நிறைய மருத்துவ கல்லூரிகளாக உதவி பண்ணியிருக்காரு, உரிமை கொடுத்துருக்காரு சார். அதை தான் நான் சொல்றேன். இவங்கெல்லாம் வந்து மருத்துவ தொழிலில் இவங்க சம்பாதிக்கலாம்னு சொல்றேன். அரசியலுக்கு வந்து சம்பாதிச்சது தானே. நீங்களும் சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. இல்லை வந்து இவங்க பரம்பரையா வந்து இவங்க வந்து ஜமீன் பரம்பரை நிலச்சு வாழ்ந்தார்கள், இவங்க கோடி கோடியா வச்சிருந்தாங்க சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கா? கிடையாது. கேட்டால் இவங்களே சொல்லுவாங்க பெருமையா, நான் வந்து 7 ரூபாய்க்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் சொல்லுவாங்க. இல்லை இவர் எந்த மருத்துவமனையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவராக வேலை செஞ்சாரு சொல்லுங்க. கொரோனா பீரியட்ல எப்படி கை கழுவுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு நமக்கு. அவ்வளோதான் அன்புமணி. ஆக மொத்தம் என்னன்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க இவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாமே கேட்டால் அரசியல் கட்சியிலேருந்து சம்பாதிச்சது தானே. இல்லை சொல்லுங்க. நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாதத்துக்காக வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எப்படி இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர் அறக்கட்டளை எப்படி ராமதாஸ் அறக்கட்டளை மாறிச்சு? எவ்வளோ இருக்கு? இதெல்லாம் வந்து புரோக்கர்கள் வேணா இந்த கேள்வியெல்லாம் கேட்காம இருப்பாங்க. நாம போனோம்னா இதெல்லாம் கேட்போம். கரெக்டுங்களா? இதானே உண்மை. இங்க இவங்க மட்டும் இல்லை சார், எல்லாரும் பொட்டி வாங்குற கட்சின்னு சொன்னா இவங்களுக்கு கோபம் வரும். எது அடிப்படையில் உண்மை தானே. அவங்க கேட்கறாங்க சார், பொட்டி வாங்கணுன்றீங்க, சாவி உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கறாங்க சார். அதெல்லாம் சொல்லுங்க சார். பொட்டி யார் கொடுக்குறாங்களோ சாவி அவங்க கிட்ட கேட்கணும், நம்ம கிட்ட கேட்கக்கூடாது. பெட்டி கை மாறுறது தெரியும் சார். இப்போ அண்ணாமலை கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஊழல்னு சொல்லிட்டு ஒரு ட்ரங்க் பெட்டி கொண்டு போய் வந்து கவர்னர்கிட்ட கொடுத்தாரு வச்சுக்கலாம். அந்த சாவி யார்கிட்ட இருக்கும்? இப்போ பொட்டி கொடுக்கும்போது அந்த சாவி வந்து அவர் தான் யார்கிட்ட கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் இதுவும். பெட்டி நீங்க யார் வாங்குறீங்களோ அந்த சாவி வந்து உங்ககிட்ட இருக்கும், அப்படியா இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம கிட்ட இருக்கும். பொட்டியான தெரியும் நமக்கு. இது பெட்டி வாங்கின கட்சின்னு சார் நான் சொல்லிட்டேன். வந்து பாரபட்சம் சொல்றோம். இவங்க எல்லாமே இந்த தேர்தலுக்கான கன்வேயன்ஸ், அதாவது சார் இந்த என்ன சொன்னேன் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ன்ற பேர்ல பெரிய தொகை வாங்கன்னு தெரியும். எல்லா கட்சியும் நான் சொல்றேன், எந்த கட்சியும் வாங்கல. 2 திராவிட கட்சிகள்ல மாறி மாறி கூட்டணி வைக்கிற அத்தனை கட்சியும் வாங்கியிருக்கு. புரியுதுங்களா? அதனால வந்து இதுதான் நான் என் பார்வையில நான் சொல்றேன். இங்க நடக்கிறது இவங்களுக்குள்ள நடக்கிற வேற என்ன இருக்கு? ஈகோக்கு பின்னாடி வந்து கேட்டீங்கன்னா நீ பெரியனா நான் பெரியனா எதனா இருக்குன்னா நீ முடிவு எடுக்கிற நான் முடிவு எடுக்கிறேன்ன்றது தான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து இந்த தொகை பிரச்சனை இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். அதான் இவங்க வந்து இப்போ ராமதாஸ் வந்து புலம்பலை வந்து புலம்பலாவை தான் பார்க்குறாங்க. இல்லை யார் சொல்றதையும் நீங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களையே என்னைய சொல்லவே இல்லை. அந்த வந்து முன்னாடி உட்காந்து வந்த அந்த மந்தைகள் இருக்குல்ல, இது மக்கள் மந்தையில சொன்ன சார், தொண்டர்ல மக்கள் மந்தையில சொன்ன வார்த்தை. அது மக்கள் மத்திய தெளிவான வன்னியர்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. இது அறிவார்ந்த வன்னியர்கள் தெளிவாயிட்டாங்க. இவரால் தானே அறிவு வர வச்சு. அதுதான் இவங்களுடைய செய்ததே என்னன்னு கேட்டா வந்து அவங்களுடைய வந்து அகக்கண்ணை திறந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே அதுக்கே பாராட்டணும். அதுக்கே பாராட்டணும். அந்த வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் அதெல்லாம் சொன்னேன், பதவி விரும்பிகள் தான் அங்க வந்தவங்க எல்லாமே. நீங்க எந்த அடிப்படை உறுப்பினர் தொண்டர்கள் யாரும் கிடையாது. அங்க வந்தவங்க நிர்வாகிகள் சார். தமிழ்நாடு முழுவதும் இருக்க அந்த வந்து மாவட்ட நிர்வாகிகள் வந்து அந்த பெண் நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஒன்றியம் வட்டம் இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அரங்கம் ஃபுல்லாகிடும். ஸோ அதனால வந்து இவங்களும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேருக்குள்ள இந்த யுத்தத்தில் வந்து கேட்டால் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்றதான் 2 பேர் மீதும் வந்து ஒரு பார்வை இருக்குது. அது குறிப்பாக வந்து டாக்டர் ராமதாஸ் மீது ஒரு பார்வை இருக்குது. இவர் வந்து சமுதாயத்தை அசிங்கப்படுத்துறாரு, தன் மகனை அசிங்கப்படுத்துற மூலமா போராட்டம் பண்ணுவாரு சார். இன்னொரு போராட்டத்தை சந்திக்க நேரிடும்ன்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. நீதிமன்றம் அழைக்குது, வீடியோ கான்ஃபரன்ஸில் போறீங்க, நீங்க கேட்டால் அது காரணம் உடல்நிலை சொல்றீங்க, சரியில்லைன்னு. அப்போ நீங்க என்ன போராட்டம் பண்ணுவீங்க? நீங்க நான் சொல்ற பாரபட்சம் இல்லாமல் சொல்றேன். கட்சி வந்து அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் வந்து அன்புமணி கிட்ட தான் இருக்கிறாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆமா, ஒரு 2 மாசம் நீங்க இல்ல நான் சொல்றது கேட்டீங்கன்னா தொண்டர்கள் கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள்ன்றது அடிமட்ட தொண்டர்கள் மட்டும் நிர்வாகிகள் எல்லாமே அவர் பார்க்கலாம். பெரியவர் கூப்பிட்டாருன்னா அங்கேயும் போறாங்க. சரி, ஒரு 2 மாசம் ஆட்சி அதிகாரத்தை கேட்கிறாரு சார். இது அது ஏன் சார் அப்படி கெஞ்சி கேட்கணும்? சட்டம் ஒழுங்கெல்லாம் சரி பண்ணிடுறாரா, கிழிச்சிருவாரு, மதுவை ஒழிச்சிடுறாரா, கஞ்சாவை ஒழிச்சிடுறாரா? நடக்காத விஷயத்த பேசவே கூடாது சார். நேற்று கூட யாரோ சொன்னாங்க கேட்டா வந்து அன்புமணியோட பொதுக்குழு நினைக்கிறேன், அவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கேட்டவங்க சிரிக்கிற மாதிரி இல்லை.
எப்படி சார் நடக்கும் அதெல்லாம்? ஜனநாயகத்துல எதுவும் சாத்தியம் சார். சார் செய்யட்டோன்ற நான் மாற்றம் முன்னேற்றம் என்னைக்கு பேசுனாங்களோ அன்னைக்கே முடிஞ்சிச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவாச்சு. கட்சி வந்து அன்புமணி கிட்ட வந்துச்சு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொன்னார்ல, அது வந்து மக்களுக்கு கிடையாது. கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் என்னன்னு கேட்டா டாக்டர் ஐயா கிட்ட இருந்து சின்ன ஐயா கிட்ட போகுது. அதான் மாற்றம். முன்னேற்றம் முன்னேற்றம் வந்து அவருக்கு முன்னேற்றம். யாருக்கு முன்னேற்றம்? அன்புமணிக்கு முன்னேற்றம். அதுதான் அன்புமணி. அவர் தான் நம்ம எல்லாம் நினைச்சுட்டோம், ஆஹா நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிருவாங்க, மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு நினைச்சோம். மேலெல்லாம் மாற்றம் அன்னைக்கே உஷாராகல சார். ஜான் ஆரோக்கியசாமி விஜய் கட்சியில் இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காருல்ல, ஆமா சார், அவரு தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இப்படி ஒரு பார்வை பார்த்தார் இல்லையா. அதை வந்து ரெடி பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமி. அதுக்கு 5 கோடி ரூபாய் வந்து அவர் வந்து சம்பளம் வாங்கினதா சொல்றாங்க. அப்ப 2014 கோடி. அப்பதான் இவர் கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிருக்காரு, என்னது இது அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரு? பெரியவர். என்னன்னு கேட்டா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் தான் இது ரெடி பண்றாரு. நீ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்சபையில் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கிற மாதிரி இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்க, இதுக்கு ஏன் 5 கோடி ரூபாய் கொடுத்தா, இது நீயே நடக்க முடியாதான்னு கேட்டாரான். எப்படி தெரியல. இந்த அல்லலியா இந்த பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா கிறிஸ்டியானிட்டியில, அப்ப இந்த முனையில இருந்து மைக் எடுத்துட்டு அந்த முனைக்கு போவாங்க, அந்த முனையில இருந்து மைக் எடுத்து இந்த முனைக்கு வருவாங்க. இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. இதுக்கு மட்டும் 5 கோடி ரூபாய். ஆனால் அவருக்கு தெரியல, அப்பாவியா இருந்திருக்கிறார். யாரு? டாக்டர் ராமதாஸ் அப்பாவியா இருந்திருக்காரு. அது வந்து முழுக்க முழுக்க கட்சி வந்து இவர் கையில வந்து சேர்றதுக்கான அதுக்கான 5 கோடி ரூபாய். அது இது உண்மை. இது இன்னைக்கு கட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் ராமதாஸ் தலைகீழ தண்ணி குடிக்கிறாருன்னா அது தேர்தல் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி செஞ்சு கொடுத்த அந்த ஃபார்முலா தான். இன்னைக்கு அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில வந்து அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு. டாக்டர் ராமதாஸால அசைக்க முடியல, ப்ரூவ் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள ராமதாஸுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷமும் இருக்கு மனசுக்குள்ள. நம்மளே வந்து நோண்ட முடியாத இடத்துல வந்து நம்ம மகன் இருக்கிறான் உள்ளுக்குள்ள. இனி வந்து இந்த கோகாமணியோ இல்ல வந்து பார்த்தா இந்த இந்த ஏகே மூர்த்தியோ யாரும் எதுவும் அசைக்க முடியாது. யாரு? நம்ம மகனை. ஏன்னா நம்மளாலே முடியல. இது நம்மளாலே முடியும். கோர்ட்டை டிக்ளேர் பண்ணிடுச்சு என்னென்ன பொதுக்குழு கூட்டத்துக்கு அவர் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு. இது எக்ஸ்ட்ரா ஒரு இது தானே இல்ல? இப்போ புரியுதுங்களா? ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதுக்கு 5 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் சொன்னாங்க இது மேல மேல ரொம்ப செலவு பண்ணிட்டு இருக்காதுப்பா, நம்ம கொடுத்து வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் கிடையாது. இந்த 5 கோடியோட விட்டுரு, அடுத்ததெல்லாம் வந்து கட்டணும். அதனாலதான் அவருக்கு அப்படியே கட் ஆகிட்டு அடுத்து விஜய் கிட்ட போயிட்டாரு. யாரு? ஜான் ஆரோக்கியசாமி. என்னன்னா வந்து முதல் கட்டம். ஆனால் ஒன்று இன்னைக்கு கட்சி இருக்கிறதுக்காக ஜான் ஆரோக்கியசாமி போட்ட பிளான் தான். மற்றவங்க எல்லாரும் காலி ஆயிட்டாங்க. எத்தனை நிர்வாகி இருந்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தீரன் அந்த ஆரம்பத்துல எடுங்க. இது பண்டுட்டி ராமச்சந்திரன், வரிசையா நீங்க வந்து பூதா அருள்மொழி, பூதா இளங்கோவன், இன்னும் பலரும் இருக்கிறாங்க. எல்லாரையும் வந்து போய் இன்னைக்கு வந்து கட்சி வந்து யார்கிட்ட இருக்கு? டாக்டர் ராமதாஸே ஒன்றும் பண்ண முடியல. அப்ப பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமியோட பிரெயின் எப்படின்னு முழுக்க முழுக்க மாற்றம் முன்னேற்றம் நம்ம சொன்னவனே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஸ்டெப் எடுக்கிறாரு. இல்லவே இல்லை, கட்சி வந்து அவர்கிட்ட வந்து சேருது. இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்க யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் ராமதாஸே ஒன்றும் பண்ண முடியல. அது அக்கா தங்கை நீங்க யார வேணாலும் சொல்லுங்க, எது மாமன் மச்சன் பெரிய பசங்க பல பேர் இருக்கிறாங்க, கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க. ஆனா அன்புமணியை அசைக்க முடியாது. இந்த கூட்டம்லாம் நீங்க அப்படி நினைக்காதீங்க. அங்க வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட் ஆயிட்டான்னு வச்சுங்க. நான் சொல்றது ஃபுல் ரெஸ்ட் நான் சொல்றேன். சரி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்க போறீங்க, நல்லா இருக்கட்டும் சரிங்களா. ஸோ ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கிறாரு. அப்படி ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த கூட்டங்கள்லாம் அப்படியே வந்துடும். அவ்வளவுதான், ஒன்றும் நடக்காது சார். ஏன்னா வாரிசுன்னு ஒன்று வந்து அவர் தான், அதுல வந்து உறுதியா இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். அரசியல் வாரிசுனா அது வந்து அன்புமணி தான். நீங்க 1000 சொல்லலாம் அந்த வார்த்தை எல்லாம், இது வரைக்கும் நீங்க சொல்லல. நாளைக்கு சொல்லலாம் பார்க்கலாம். என் அரசியல் வாரிசு வந்து அன்புமணி கிடையாது, காந்திமதி தான் சொல்லலாம் பார்க்கலாம். உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேன். இவ்வளவு பேசுறாருல, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லட்டுமே சொல்ல பார்க்கலாம். காந்திமதி அதுக்கு நடுவில் ஒருத்தர் ஆசைப்பட்டாரு. எது? தேவர் மகன்ல வர கமலஹாசன் மாதிரி பின்னாடி போய் நின்று இது தெற்கு திசை ஆண்ட இது ஒரு பாட்டெல்லாம் போட்டு பின்னாடி எப்படி குருட்டடியார் நம்ம பேரையாவது சொல்லிட்டோம் இது மறதியா. ஆனா கூப்பிட்டது எதுக்குன்னு தெரியாது. அவர் என்ன செய்யறாருன்னா கூப்பிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வேணும்ல, ஒரு ஸ்க்ரூ கழட்டணும்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தேவையில்ல, அப்படி ஸ்க்ரூ டிரைவரா தான் வந்து யூஸ் பண்றாரு. இது கத்தியா கூட இல்லை, ஒரு பழத்தை கட் பண்ணா கத்தி வேணும் சார் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற அந்த கட்சி சுச்சுவேஷனுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவராக வந்து சவுக்கு சங்கர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்க்ரூ டிரைவர் என்னன்னு கேட்டால் நாளைக்கு நம்ம தான் பெரிய ஆயுதம். அது கிடையாது, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, பல ஆயுதங்கள். நேற்று குருமூர்த்தி
பழக்கருப்பையா, சவுக்கு சங்கர். ஸோ இந்த மாதிரியான நபர்களெல்லாம் வர வச்சு கேட்டீங்கன்னா வந்து அரசியல் அவர் கூப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிடல, எல்லாமே புரோக்கர்கள் தான். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ பழக்கருப்பையை பற்றி ரிட்டையர் ஆகிட்டு ஃப்ரீயாக இருக்கிறாரு அவர். சரி, அங்கே இங்கே எங்கே போகிறது தெரியாமல் விஜய் கிட்ட போகலாமா, கமலஹாசன் போனார், அங்கேருந்து விஜய் கிட்ட போகலாமா. ஸோ பல கட்சி போன கருப்பையாவாயிட்டார் பழக்கருப்பையா. சரிங்களா? ஸோ பல கருப்பையான பேரை வச்சுக்கலாம், அப்படி ஆயிடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் கூப்பிட்ட நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் புரோக்கர். இவங்க மூலமாக வந்து கேட்டால் வந்து அன்புமணியை டிஸ்டர்ப் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். அன்புமணி இவங்க மேலாம் எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அன்புமணி ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போகிறார். காரணம் கேட்டால் அன்புமணிக்கு பின்னாடி இன்றைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி வேலை செய்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கும் ஜான் ஆரோக்கியசாமியோட அட்வைஸை கேட்டு தான் வந்து செயல்படுறாரு அன்புமணி. இது எத்தனை பேர் தெரியும்? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே நடக்காதுங்க. நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு கண்டென்ட் இல்லாமல் இருந்தோம்னாக்கா உடனே ரைட் ஓகே ஐயா என்ன சொன்னார் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் இப்போ நம்ம தகவல் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒன்றுமே நடக்காது. பொதுக்குழு எப்போ வந்து கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து பொதுக்குழு வந்து சொன்னாங்களோ முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கே டாக்டர் ராமதாஸுடைய வந்து அத்தியாயம் வந்து முடிஞ்சிடுச்சு. இதில் என்னன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் கௌரவமாக இருந்தாங்க. யாரெல்லாம் கௌரவமாக இருந்தாங்கன்னு கேட்டால் கான்சிராம் அவர் கௌரவமாக இருந்தார். அவரு குடும்பத்திலையும் கேட்டாங்க, தெரியுமா பிரச்சனை வந்துச்சு, மாயாவதி பிடியில் சிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதெல்லாம் இருக்கு. நிறைய பேர் தெரியாது, இன்னைக்குள்ள யூத்து தெரியாது, 2000 கிட்டுக்கு தெரியாது. அது கேட்டாங்க. அதே மாதிரி இவரை கூட கேட்டாங்க, என்னன்னா வந்து இவர் இருக்காரு அங்கே தெரியும் நினைக்கிறேன், கருத்து வேற்றுமை வந்து நவநிர்மாண் சேனான்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தொடங்கினாங்கல்ல, நான் சொல்ல பால் தாக்கரே கட்சி வந்து பிளவாச்சு. ஆனால் வந்து உத்தவ் தாக்கரே வந்து அவருடைய ஸ்ட்ராங்காக நின்றார் அந்த சிவசேனாக்கு. நவநிர்மாண் சேனான்னு சொல்லி ஒரு கட்சி உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு கூட இந்த பாட்டாளி மக்கள் ஒரு கட்சி கூட உருவாகலாம். இருக்கிறதே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல சார். ஏற்கனவே அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியும். என் பாகத்தை பிரித்து கொடுன்னு கேட்பார் ஒரு படத்தில் செந்தில், யார்கிட்ட கவுண்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு டீ கடையில். என்னடா இருக்குது இங்கேன்னு கேட்டான், என் பங்கு பிரித்து கொடுங்க பார்ட்னர்ஷிப் உடைங்கன்னு வேறு. இங்கே என்னடா இருக்குது, ஒரு 10 வடையும் வந்து ஒரு புளிச்ச மாவு தான் இருக்குது, சனியை எடுத்துகிட்டு ஓடுறா அப்படின்னு வேறு. அந்த மாதிரி தான் இருக்குது. கட்சி வலுவாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், நாளைக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் சொல்லலாம். அங்கே அப்படி இல்லை. சரிங்க. அதனால ஒன்றும் நான் இது வந்து பெரிய ரியாக்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இதில் வந்து அன்புமணி கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக நடந்துக்கிறார், கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறாரு. இவர் மாதிரி வார்த்தைகள் தடிமனாக விடவே இல்லை. இவர் நிதானத்தை கடைபிடிக்கிறாரு. இவர் கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக விடுறாரு. கடைசியில் எங்கேயும் போய் ஒன்றும் நடக்காது சார். கட்சியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நீதிமன்றத்தின்படி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் வந்து அன்புமணி. இவர் போட்டி பொதுக்குழுன்றார்ல, அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம பேசலாம். நன்றி சார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.